ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சத்யா டியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற அடுத்த ஒரு தகவல் பார்த்திங்கன்னா வஞ்சினம் மீன் பற்றி தான். இந்த சேனலுக்கு நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்த ஆதரவுக்கும் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் உங்கள் கூட பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற ஃபுட்டு பார்த்திங்கன்னா வஞ்சின மீன். ஸோ வஞ்சின மீனை எப்படி பொரிக்கிறதுன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச விதத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நான் அந்த வஞ்சின மீனை 2 விதமாக உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஒன்று டீப் ஃப்ரை பண்ண போகிறேன், இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த தவாவில் ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி பண்ணலான்றது இப்போ நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றது பார்த்துடலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா இது குழம்பு மிளகாத்தூள். எதுக்காக இது எடுத்திருக்கேன்னா இதில் மஞ்சள் இருக்குது, அப்புறம் தனியா இருக்குது, ஸோ அப்புறம் பெப்பர், இதெல்லாம் நான் கலந்து அரைச்ச குழம்பு தூள். இது எப்படி செய்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள். இதுவும் நான் கடையில் வாங்கி நானே அரைச்சேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் அரிசி மாவு, அப்புறம் கருவேப்பிலை இந்த தவாவில் செய்ய போகிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்காக இந்த கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் புளிப்பு சேர்க்குறதுக்காக லெமன் இல்லாட்டா புளி தண்ணி, ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டால் போதும். லெமன் இல்லைனா புளி தண்ணி, உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக, அதுக்கப்புறம் தனியா, மஞ்சள் அதெல்லாம் சேர்ந்துள்ள இந்த குழம்பு மிளகாத்தூள், புளி இல்லாட்டா லெமன், உப்பு, கருவேப்பிலை நம்ம தவாவில் செய்கிறதுக்காக. அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். ஸோ இதை எப்படி நம்ம இந்த கலவையை ரெடி பண்ணணும்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாத்தூள் எதுக்குன்னா உங்களுக்கு கலர் நல்லா கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு காரம் இருக்காது, காரம் குறைவாக இருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் இந்த காஷ்மீரி மிளகாத்தூள், அடுத்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் இது ரைஸ் ஃப்ளார், அரிசி மாவு. இது கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக இதை கொஞ்சம் போல் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு. ஸோ உப்பு நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு புளி தண்ணி, நீங்கள் லெமன் சாறும் விடலாம். நான் இன்றைக்கி புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாக இல்லாமல் சேர்த்துக்கணும். இந்த மீனோட பயன்கள் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வஞ்சினம் மீனில் உங்களுக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இந்த ஃபேட்டி ஆசிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல் க்ரோத், உடம்பில் இருக்க செல் க்ரோத்துக்கும் செல் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறத இது தடுக்கும். அதுக்கப்புறம் இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. கிட்டத்தட்ட 17.8 கிராம் உங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்குது. கால்சியம் பார்த்திங்கன்னா 27.6 கிராம் உங்களுக்கு கால்சியம் இருக்குது. விட்டமின் B12 இருக்குது. இது நம்ம மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும். நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். அப்புறம் நமக்கு மெக்னீஷியமும் பார்த்திங்கன்னா 32.7 மில்லிகிராம் நமக்கு மெக்னீஷியம் இருக்குது. அதுக்கப்புறம் சோடியமும் நிறைய இருக்குது இதில். ஸோ இது ஒரு நல்ல சத்து நிறைந்த ஒரு உணவு. வெறும் வஞ்சின மீனில் மட்டும் இல்லை, மீன் வகைகள் எல்லாத்துலேயும் நமக்கு புரோட்டீன், கால்சியம், விட்டமின் B12, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், மெக்னீஷியம், சோடியம் இதெல்லாம் நிறைய இருக்கும். பாருங்கள், இப்படி தான் நான் இந்த மீனை இதில் போட்டு புரட்டி எடுத்துக்கிறேன். ஸோ இது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரணுன்னா இதை நீங்கள் கொஞ்சம் நேரம் ஊற விடணும். ஊற விட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும்.
பாஸ் பண்ணிக்கங்க. ஸோ இது மாதிரி நம்ம நல்லா இதை ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு மீன் ஃபுல்லாக தடவிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம முன்னாடி நாள் கூட நம்ம இதை மாதிரி தடவி ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட வச்சுக்கலாம். வேணுன்னும் போது எடுத்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் செய்கிறதுக்கு. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பரட்டி எடுத்துக்கணும். அவ்வளவுதாங்க. நான் எல்லாத்தையும் போட்டு நல்லா எல்லா கலவையாக எடுத்து அதை நல்லா தடவிட்டேன். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் ஒரு நல்ல ஏர்டைட் பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு சில்வர் கண்டெய்னர்லேயோ போட்டு உள்ளே வச்சுட்டு தேவையானப்போ நீங்கள் எடுத்து பொரிச்சிக்கலாம். இல்லை தவாவில் போட்டும் நீங்கள் திருப்பி எடுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிள். பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு நிறைய நான் வச்சுருந்தா மாதிரி தெரியும். வெறும் மிளகாத்தூள் இல்லைனா காஷ்மீரி மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்ப்பாங்க. நான் குழம்பு மிளகாத்தூளே கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கிறிஸ்பினஸ்க்காக அரிசி மாவு, உப்பு, புளிப்புக்காக லெமன் இல்லைனா புளி ஏதாவது ஒன்று. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு தட்டில் நிறைய தெரியும், அப்படி எதுவும் கிடையாது. இப்போ அடுத்து நான் ஒன்று பொரிக்கிறதை இப்போ உங்களுக்கு எப்படின்னு காட்டிடுறேன். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஓகேங்க, எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதை மெதுவாக அப்படியே உள்ளே போடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. அது மாதிரி போடும்போது நீங்கள் கொஞ்சம் தூரம் வந்து போட்டுக்குங்க. இது அப்படியே நல்லா வேகணும். பாருங்கள், இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி கிறிஸ்பியாக உங்களுக்கு தெரியும். பார்க்கும்போதே உங்களுக்கு அது நல்லா பொரிஞ்சு வந்தது தெரியும். நான் உங்களுக்கு தெரியணுன்றதுனால இந்த மாதிரி பெரிய கடாய் யூஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு எண்ணெய் வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும்னா இதை விட சின்ன கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மீன் நீங்கள் பொரிக்கிறதுனா கொஞ்சம் போல் எண்ணெய் வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வரும். அது நல்லா உங்களுக்கு பொரிஞ்சு வரும்போது மேலே எழும்பும் தானாகவே. இந்த பொரிஞ்சிருச்சு அப்படின்றதுக்கு உங்களுக்கு என்ன அடையாளம்னா அந்த பபிள்ஸ்லாம் உங்களுக்கு சைலண்ட் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டப்போ இருந்த அந்த பபிள்ஸோட வேகம் பார்த்திங்கன்னா குறைஞ்சு மீனை நீங்கள் மெதுவாக எப்படி புரட்டி விட்டுக்குங்க. உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். அவ்வளோதாங்க, இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இது பொரிக்கிறது வந்து வாய்க்கு ருசியாக தான் இருக்கும். ஹெல்த்துக்கு இது அவ்வளோ நல்லதில்லை. ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்ற எல்லாருமே இப்படி பொரித்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த தவாவில் போட்டு திருப்பி எடுக்கிறோம் இல்லையா, அது வந்து நமக்கு அந்தளவுக்கு கெடுதி கிடையாது. இது ரேராக அக்கேஷ்னலாக எப்போயாவது இதை சாப்பிடுங்க. ரெகுலராக இந்த ஹேபிட் வச்சுக்காதீங்க. மற்றபடி நீங்கள் பிராய்லர் சிக்கனோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபிஷ் ஐட்டம் எல்லாமே நல்லது. இப்போ வஞ்சின மீன் கிடையாது, சின்ன மீன் கூட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்க அடுத்தது வந்து தவாவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம நெக்ஸ்ட்டு தவாவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம்.
இதுதான் நமக்கு பொரிக்கிறது டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நமக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லது. இப்போ நம்ம குழந்தையா இருக்கிற வரைக்கும் ஓகே நம்ம பொரித்து சாப்பிட்றது. நம்ம அடல்ட் ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டாலே இந்த பொரிக்கிற ஐட்டமை தவிர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி தவா ஃபுல்லாக எண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ இது கூட நான் இன்னும் ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணி காட்ட போகிறேன். இதில் நான் வந்து கருவேப்பிலை சேர்க்க போகிறேன். இது வந்து அந்த ஃபிஷ்ஷோடு சேர்ந்து நமக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான். நம்ம இந்த மாதிரி ஸ்டவ் வந்து எப்போவுமே சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அது வேகிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவரும் இதில் ஆட் ஆகும். அவ்வளோதான். நம்ம சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இது வேகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். மறுபடியும் இதே மாதிரி இது குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் தேவை கிடையாது நமக்கு. இதில் இருக்க எண்ணெயிலேயே இது நல்லா வெந்துடும். இதே மாதிரி சிம்லேயே வச்சு இதை ஃபுல்லாக வேகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சம் இடையில நம்ம இப்படி கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுப்போம். அப்போ ஹீட்டு உள்ளே போயிட்டு சீக்கிரம் நமக்கு இது வேகும். அதனால இதை வேகிறதுக்காக தான் இப்படி நான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இது இந்த மாதிரி இதெல்லாம் கிறிஸ்பியாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த கிறிஸ்பியாக இருக்கும்போது நீங்கள் மெதுவாக இப்படி திருப்பி விட்டுக்குங்க. இது இன்னும் கொஞ்சம் வேகணும். ஒருவேளை உங்களுக்கு அது திருப்பும்போது தவாவோட ஒட்டுற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் இங்கெல்லாம் வேக வேண்டியது இருக்குது. நான் கொஞ்சம் அவசரப்பட்டு திருப்பிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் இது குக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இது எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த மசாலாலாம் இதாகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் உடனே பண்ணிட்டேன். இந்த மசாலாவை அப்ளை பண்ணிவிட்டு, நீங்கள் அப்படி பண்ணாமல் எனக்கு இப்போ டைம் இல்லை அதனால உடனே பண்ணிட்டேன். நீங்கள் பொறுமையாக மசாலாவெல்லாம் ஆட் பண்ணி இது நல்லா ஊறினதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இது நல்லா குக் ஆயிருச்சு. எண்ணெயில் பொரிக்கும் போது அந்தளவுக்கு கமராது. ஆனால் நம்ம தவாவில் திருப்பும்போது கமர செய்யும். அதனால் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் இதை செஞ்சாகணும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா இதில் இறங்கும். கருவேப்பிலையிலையும் நமக்கு நிறைய இரும்பு சத்து இருக்குது, அயன்லாம் இதில் இருக்குது. ஸோ வஞ்சன மீனில் உள்ள சத்துக்கள் பார்த்திங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. ஸோ இது நம்ம செல் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தடுக்கும். அதுக்கப்புறம் விட்டமின் B12 வந்து நம்ம மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும்.
அது மட்டும் இல்லாமல் கால்சியம், மெக்னீசியம், சோடியம் மற்ற சத்துக்களும் இதில் இருக்குது. வஞ்சினத்தில் மட்டும் இல்லைங்க, எல்லா மீன்லேயும் இருக்குது. நீங்கள் பிராய்லர் கோழி சாப்பிட்றத விட உங்கள் சாய்ஸாக மீன் எடுத்துக்கங்க, அது ரொம்ப நல்லது. அவ்வளவுதாங்க. இது நம்ம எண்ணெயில் பொரிச்ச ஃபிஷ்ஷும் ரெடி ஆயிருச்சு, தவாவில் திருப்பி எடுத்த ஃபிஷ்ஷும் ரெடி ஆயிருச்சு. எண்ணெயில் பொரிச்சதை ரேராக எடுத்துக்கங்க, தவாவில் பொரிச்சதை அடிக்கடி எடுத்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் இதை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி இந்த மீனை பொரிப்பீங்க, வேறு எப்படிலாம் இதை செய்யலான்றத எனக்கும் சொல்லித்தாங்க. நானும் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிடுவேன். நான் எக்ஸ்பர்ட் கிடையாது, நானும் ஒரு பிகினர் தான். நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்க, நானும் கற்றுக்கிடுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் இப்போ சேர்த்தேன் இல்லைங்களா குழம்பு மிளகாத்தூள், அது எப்படி அரைக்கிறதுன்றத உங்கள் கூட அடுத்த வீடியோவில் பகிர்ந்துக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் கொடுக்குற டிப்ஸும் தகவலும் உங்களுக்கு சீக்கிரத்தில் வந்தடையும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சத்யா டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த தகவல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியும்.